குபேர யோகம் பெறப்போகும் கும்பராசி அன்பர்களே, இது சொல்லும்போதே ஜென்மசனியிலுமா அப்படின்னு கேட்பீங்க. உறுதியாக ஜென்மசனி இருந்தாலும் குபேர யோகம் இந்த மாதம், அது குறிப்பாக ஆடி மாதத்தில் கிடைக்கப் போகிறது. முழுசாக வீடியோவை பாருங்கள். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ராசியில் ஜென்மசனி இருந்தது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் சனி வக்ரம் பெறுகிறது. சனி வக்ரம் பெறும்போது அதோட தாக்கம் குறைய போகிறது. இதற்கு முன்னாடி சொல்லுவாங்க, மங்கு சனியாக இருந்தாலும் சரி, பொங்கு சனியாக இருந்தாலும் சரி, ரொம்ப பாதிப்பாக இருந்ததுன்னு சொன்ன கும்பராசி அன்பர்கள், இனி சனி தாக்கம் குறைய போகிறது. அப்போ ஒரு 6 மாத காலகட்டம் வரைக்கும் மிகுந்த யோகம் இருக்குது. இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். இதில் இந்த மாதத்தில் குறிப்பாக ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராஜ கிரகங்களான குரு, செவ்வாய், 6ஆம் இடம் தொழில் ஸ்தானம், இதில் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம் கூட சூரியனும் தொடர்பு. அப்போ உங்களுக்கு தொழில் சார்ந்து வேலை சார்ந்து ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போது அதை பற்றி இன்னும் தெளிவாக பார்ப்போம். முதல்ல உங்கள் வேலை சம்மந்தப்பட்ட பார்ப்போம். 6ஆம் அதிபதி, உங்கள் 6ஆம் அதிபதியில் சந்திரன் உங்கள் ராசியிலே இருக்கார். அப்போ வேலை சம்மந்தப்பட்டது உறுதி. 5ஆம் அதிபதி 6ல் பயணம் செய்யும் பொழுது ரொம்ப கஷ்டம் இருக்காது. 5ஆம் அதிபதி புத்தி சம்மந்தப்பட்டது, மைண்டு மூலம் வேலை செய்கிறது. இந்த கும்பராசிக்காரங்க நான் கடின உழைப்பே பண்ணக்கூடாது, எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க் மூலம் சாதிக்கிற ராசி இந்த கும்பராசி. அதாவது ஒரு கடின வேலை செய்கிறவங்களுக்கு 10,000 ரூபா கிடைக்குதுன்னா, அந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்கிற இவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு 20-25,000 சம்பளமாக இருக்கும். அப்போ எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க்கில் ஜெயிக்கக்கூடிய ராசி இந்த கும்பராசி. உங்கள் ராசிக்கு ரொம்ப, அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி 6ல் பயணிக்கிறார். அப்போ பாக்யாதிபதி, அவரே பாதகாதிபதி வேறு, ஆனால் உங்களுக்கு வேலைக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு கொடுக்க போகிறார். கூட சூரியன் வேறு. இது என்ன சொல்ல போகுதுன்னா, வேலையில் முன்னேற்றம், சம்பள உயர்வு, ஒர்க் பண்ணுற இடத்துல கௌரவம் கிடைக்கிது. உங்கள் மேலதிகாரிகளிடம் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் விலகி சுபிட்ச நிலையில் வருகிற காலகட்டம் வந்தாச்சு. இதில் ஒரு சில பெண்கள் சம்மந்தப்பட்டது, அவங்க கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, அதுவும் விலகி நல்ல பலாபலன் மட்டுமே தவிர ஒர்க் பண்ணுற இடத்துல எந்த தடையும் இல்லாமல் இருக்க போகுது இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துலேயே புது ப்ராஜெக்ட் கிடைக்கிறது. உங்களுக்கு ஒரு சிறு பயணம் வரும். நான் பயணத்தின் மூலமும் ஆதாயமே. இதில் இன்னொரு கேள்வி கேட்பாங்க, சார் இந்த நேரத்தில் வேலை இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, ஏதாவது படிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. படிக்கிற யோகம் உண்டு. அப்போ நீங்கள் ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருந்தால் கூட புதுசாக ஒன்று கற்றுக்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு. உங்கள் தொழில் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை ட்ரைனிங்னு சொல்லுவோம். ட்ரைனிங் போயிட்டு வாங்க, உங்களுக்கு யோகம் வரும். அப்போ தவறாமல் கிடைக்கக்கூடிய இந்த ட்ரைனிங்காக இருக்கலாம், ஒரு லெசன் லேர்னிங்காக இருக்கலாம், அட்டன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பிற்கால வாழ்க்கைக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஆக மொத்தம் உங்களுக்கு வேலையில் சம்பளம், தொழில் சம்மந்தப்பட்ட ரொம்ப யோகம். இப்போ தொழிலை பற்றி இன்னும் தெளிவாக பார்ப்போம். உங்கள் 10ஆம் அதிபதி அவள் தான் செவ்வாய் 4ல் பயணித்து தன் 10ஆம் வீட்டை குருவுடன் சேர்ந்து வாய்க்கிறார். குரு பார்வை கோடி நன்மை இல்லையா? உங்கள் 10ல் அது இல்லாமல் தன் அதிபதியே பார்க்குறார், இன்னும் வலு பெறுகிறது. இது குரு மங்கள யோகமே உங்கள் 10ஆம் வீட்டை பார்க்குது. இதில் என்ன சொல்ல போகிறோம்னா, டெவலப்மெண்ட். ஒரு கடை வச்சுருக்கவங்களுக்கு இன்னொரு கடை விருத்தி பண்ணுறது, கடையில் ஏற்பட்ட நஷ்டங்கள் விலகி லாபங்கள் அதிகரிக்கிறது. இந்த கடையை நடத்த முடியுமா, என்ன பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கு அடுத்த படிநிலைக்கு உயர போகிறீங்கன்னு சொல்லுவோம். இதில் வேலையாட்கள் அமைவாங்களான்னு நிறைய பேர் கேட்டாங்க. வேலையாட்கள் அமைஞ்சு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. உங்கள் கடை, உங்கள் பிஸ்னஸ், ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, புது கான்டாக்டுகள் வந்து, புது ஆர்டர்கள் வந்து, ஆர்டர்கள் செய்கிறதுக்கு இன்னொரு வேலையாட்கள் எடுக்கிற அளவுக்கு வந்துடும். அந்தளவுக்கு பிஸியாகிடுவீங்க. ஏன்னா சனி நிறுத்தி இத்தனை நாளாக தடுத்துட்டு இருந்தது. ஜென்ம சனி தாக்கம் குறைஞ்சவுடனே மடை திறந்த வெள்ளம் போல் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி வந்துடுது. நான் இதை சாதகமாக பயன்படுத்திக்கங்கம்போம். ஏன்னா செவ்வாய் உங்கள் 10ஆம் வீட்டை பார்க்குற வரைக்கும் நிறைய ஆர்டர் வரும், பிஸியாக இருப்பீங்க. ஒரு சில தூக்கம் குறைவு தான், அது மாற்று கருத்து இல்லை. இது முழித்து கொண்டு ஓட வேண்டிய நேரம், தூங்க வேண்டிய நேரம் இல்லை. ஏன்னா இந்த இது சரியாக சாதகமாக பயன்படுத்திக்க வேண்டியது. ஒரு சில நேரத்தில்
உங்கள் ஒர்க் பண்ணுற விஷயங்கள் கடையும் வீடும் பக்கமாக இருக்கிறவங்க, இல்லை வீட்டிலேயே ஒரு சில பொருட்கள் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க, இல்லை வீட்டில் இருக்க ஒரு நபர் வந்து தொழிலுக்கு உதவி பண்ண போகிறாங்க. இந்த வீடு இதெல்லாம் என்ன சொல்லணும்னா, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் வேலைக்கு போக வேண்டியதாக இருக்கும். பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக அடிக்கடி உறக்கம், என்ஜாய்மெண்ட் இதெல்லாம் இந்த ஒரு மாதம் கம்மி தான். ஏன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் உண்டு. சரி, திருமணம் சம்மந்தப்பட்டது பார்ப்போம். உங்கள் 7ஆம் அதிபதி ஆன சூரியன் கலஸ்தரத்தை குறிக்கிற சுக்கிரன் 6இல் பயணித்து கொண்டிருக்கிறார். இப்போ உங்களுக்கு திருமண வரன் இதெல்லாம் பார்க்கலாம். ஆவணி மாதத்தில் முடிவு பண்ணிக்கணும். திருமண வரன் உறுதியாக அமையும். வேலைக்கு பெற பெண்ணாக இருக்கும். இதில் ஒரு சிலர்லாம் இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க, இதில் திருமணம் தடையாக இருந்தவங்களுக்கு உறுதியாக அமையும். ஏன்னா சுக்கிரன், புதன் இந்த கிரகம்லாம் கலை கிரகம், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, தகவல் சம்மந்தப்பட்டது. ஒரு சில ஆடிட்டிங் துறை ஆடிட்டிங், பேங்கிங் செக்டார், இந்த டேலி இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். டேலிங்கிற அது சம்மந்தப்பட்ட ஃபீல்டுன்னு எடுத்துக்கோங்க. இந்த துறையினுக்கு யோகமே. அரசாங்க வேலை இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அதில் கவர்மெண்ட் வேலை தான் இருந்தாலும் திருமணம் இல்லை. கவர்மெண்ட்டு மனைவி தான் அமையணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க, இல்லை கவர்மெண்ட்டு இவங்க தான் அமையணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு சீக்கிரம் அமையிற காலகட்டம். ஒரு சிலருக்கு என்ன நடக்கும்னா, சேம் கம்யூனிட்டி பட் உட்பிரிவு மாறும். ஏதோ சின்ன ஒரு வித்தியாசம் வருங்க. அப்படி இருந்தாலும் வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும். உறவுகளில் திருமணம் அமையுமா? உறவுகளில் ஒரு சிலருக்கு மட்டும் அமைப்பு உண்டு. அதனால் திருமணம் உறவுகள் இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 தான். காதல் திருமணம் கைகூடுற காலகட்டம் இது அல்ல. வெயிட் பண்ணணும். இன்னும் சில மாதங்கள் தாண்டி இது சம்மந்தப்பட்டது யோசிக்க வேண்டிய காலகட்டம். ஒரு சிலருக்கு 2வது திருமணம் கால சூழ்நிலை வந்திருக்கு. அவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா, 2வது திருமணம் உறுதியாக உண்டு. இந்த வயது வித்தியாசம் ஏதோ ஒன்று இருக்கலாம், பொருளாதார வித்தியாசம் ஏதோ ஒன்று இருக்கும், சிறு வித்தியாசம். ஆக அந்த வித்தியாசத்தின் மூலம் அந்த மனசு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பண்ணும் பொழுது வாழ்க்கை தரம், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். இதுக்கு எந்த தங்கு தடையும் இல்லை. இதில் குறிப்பாக இந்த டீச்சராக வேலை பார்க்குறவங்க, மோட்டார் வாகனம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு பொருளாதார விருத்தி மட்டும் இல்லை, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். ஏன் இவங்களுக்கு மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா, 4ஆம் இடத்துல தான் குரு, 4ஆம் இடத்துல செவ்வாய். இப்போ அந்த கனரகம் இது சார்ந்த வண்டி வாகனம் இவங்களுக்கெல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. மாணவர்களுக்கு என்ன சொல்லலாம், உங்களுக்கு மாணவர்களுக்கு என்ன சொல்லுவோம்னா விருதுகள் கிடைக்கும் சொல்லுவோம். அந்தளவுக்கு ஒரு கால சூழ்நிலை உண்டு. இந்த மாதிரி நான் காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இந்த குவிஸ் ப்ரோக்ராம் சரி, சின்ன ஸ்போர்ட்ஸுக்கு சரி, நான் அனுப்பிவிடுவோம் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அதிலிருந்து வெற்றி தானாக வந்துடும். உங்களுக்கு மாணவர்களாக இருக்கிறவங்க கட்டாயம் போய் அளந்து. உங்களுக்கு தலைமை பண்பு வேறு உண்டு. இந்த நேரத்தில் என்னென்னா உங்களையே லீடராக போடக்கூடிய சான்சஸ் இருக்குது. இப்போ எங்களுக்கு என்ன இதில் சமாளிக்கணும்னா, படிப்பு ஸ்போர்ட்ஸ் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது, படிப்பும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுறேன். அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. சரி, இதில் ஒரு சிலர் +2 எழுதி முடிச்சுட்டு, சார் நல்ல காலேஜுக்காக எதிர்பார்த்துட்ருக்கோம், கிடைக்குமா? உறுதியாக கிடைக்கும். நான் ஒரு சிலருக்கு ஜேஇ எக்ஸாமில் எழுத சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு 4 குரு இருந்து நல்ல கல்வி ஸ்தானத்தை வலுப்படுத்திட்டு இருக்கார். கல்விக்கு தடை இல்லை. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். வேலை வாய்ப்பு புதுசாக படித்து முடிச்சிருக்கோம், வேலை வாய்ப்பு இருக்குமா? உறுதியாக இருக்குது. ஏனென்றால் 4ஆம் அதிபதி, 4னா படிப்பு, 6னா வேலை வாய்ப்பு. 4, 6 தொடர்பு, அது 9ஆம் இடம் பாக்கியம் தொடர்பு வேறு. உங்களுக்கு சொல்லவா வேணும்? உங்களுக்கு எதிர்பார்த்த சம்பளம் உறுதியாக கிடைக்கும்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு பரிகாரம், சின்ன டெவலப்மெண்ட்டுக்காக பரிகாரம் சொல்லுவோம். அது இதில் என்ன பரிகாரம்னா, ஸ்ரீரங்கம் சம்மந்தப்பட்ட ரங்கநாதர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் நடராஜர் வழிபாடு நல்லாயிருக்கும். இங்கே முக்கியமான விஷயம், குடும்பஸ்தானத்தில் ராகு, 8ஆம் இட ஸ்தானத்தில் கேது. இங்கே தான் கொஞ்சம் விஷயமே இருக்குது. இது என்ன சொல்லணும்னா, குடும்பத்தில் சின்ன சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருந்தது. பணம் சார்ந்து, கடன் சார்ந்து, குடும்பத்தில் பேச்சை குறைச்சா உங்களுக்கு வெற்றி. ஏன்னா ஜென்மசனி விலகி இருக்குது. ஆனால் 2இல் ராகு இருக்கிறதுனால பேச்சு சம்மந்தப்பட்டு தூண்டிக்கிட்டே இருக்கும்.
அளவாக பேசிக்கிட்டு நலமாக வாழ்ந்துடலாம் இந்த ஒரு மாதத்தில். இதில் என்னன்னா, ஒரு சிலர் தனி கொடுத்தனம் சொல்லுவோம், இல்லை தொழிலுக்காக ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி அமையிறது, இந்த மாதிரி சூழ்நிலை வரும். அது வந்தாலும் தவறு இல்லை, அது உங்களுக்கு வெற்றி தான். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேறு மாநிலமே போக வேண்டி வந்துடுது. மாநிலம் போனால் தான் சார் எங்களை கூப்பிட்றாங்க, எனக்கு இங்கே அதே வேலை தான், ஆனால் கம்பெனி அங்கே இருக்குது, அவங்க மாற்றி போட்டாங்க, ப்ரொமோஷன் கம் ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் நடக்கும். சரி, இப்போ அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க சார் ஒரு விஆர்எஸ் வாங்கிறது இல்லை ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிறது, இந்த மாதிரி பல பேர்த்துக்கு தலைவிட்டு நடக்குது இந்த ராசிக்கு. பூர்வீக ஊருக்கு எப்போங்க வருவோம், நாங்கள் ஒரு பக்கம் குடும்பம் ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கோம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை, சின்ன பரிகாரம் என்னென்னா, தங்கத்தேர் பார்க்கணுங்க. அது எந்த கோயிலுக்கு ஏதாவது தங்கத்தேர், அதில் முக்கியமாக என்னென்னா, தேர் கிளம்புறதுலேருந்து திருப்பி தேர் அந்த நிலையத்துக்கு, தேர் நிலையத்துக்கு உள்ளே போகிற வரைக்கும் பார்க்கணும். அதுதான் பரிகாரமே. அப்போ ஆரம்பித்த இடத்துலேருந்து திருப்பி தானாக தேடி தான் அது தங்கத்தேர் தான் பார்க்கணும். அப்போ தங்கத்தேர் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பிறந்த ஊர், பூர்வீக ஊர், நீங்கள் கணவன் மனைவியோடு சேர்ந்து வாழக்கூடிய சாதக சூழ்நிலை ஏற்பட்டுறது. ஒரு சிலர்லாம் வெளிநாட்டில் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சில எண்ணங்கள் வருது. உறுதியாக பண்ணக்கூடிய காலகட்டம். இதில் ஜென்ம சனி இருக்கிறனால என்னதுன்னா, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டான்னு சொல்லுவோம். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுற யோகம் உண்டு. நான் என்ன சொல்லுவேன், ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒருத்தரோட வந்து வேலை செஞ்சு அனுபவத்தை பெற்றுட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை சார் நான் பண்ணியே ஆகணும் இன்வெஸ்ட்மெண்ட்டு, உங்கள் பேரில் பண்ணக்கூடாது. அப்போ உங்கள் குடும்ப உறவுகளில் யார் ஜாதகம் வலுவாக இருக்குது, யாருக்கு நல்ல தசாபுத்தி போகுது, ஜாதகத்தை பார்த்துட்டு தான் நம்ம உறுதியாக சொல்லணும். இப்போ உங்களுக்கே பார்த்துட்டு உங்கள் பேர் வேண்டானா யார் பேரில், இல்லை உங்கள் பேர்லேயே போடலாமா, பரிகாரம் பழிக்குமா அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்துட்டு தான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதில் பெரும் முதலீடு, நகையாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இடத்துல இருக்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக பண்ணுங்கள். யார் பேர் நல்லா இருக்கோ அதில் பார்த்து பண்ணிக்கலாம். அப்போ பணம் சம்பந்தப்பட்டதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டியது. திருமண யோகம் தானாக வருகிறது. ஒரு சில எண்கள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. நம்பர் 9, நம்பர் 3, 8ஆம் நம்பர், இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கிறது. பணம் சம்பந்தப்பட்டது ஒரு ஏதோ தடையப்பட்ட நேராக துர்க்கை வழிபாடு மிகுந்த யோகம். இதில் நிறங்கள் பயன்படுத்தலாம். நீல நிறம், சில்வர் கிரே, கட்டம் போட்டது மட்டும் பயன்படுத்தக்கூடாது இந்த ராசிக்கு, இப்போ அது தேவையற்றது. சரி, அப்புறம் ஆரஞ்சு, பிங்க் நிறம், இதெல்லாம் பயன்படுத்துங்க, உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். இது தவிர யாருக்காவது ஜாதகம், திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி இந்த மாதிரி பார்க்கணுன்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கீழே இருக்கிற எண்களுக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முறையில் பார்த்து தரப்படும். இதை தவிர சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தால் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நல்ல விளக்கங்கள் கொடுக்கப்படும். மிக்க நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.